இல்ல. அதாவது நாங்க கொள்கை ரீதியாக ஒரு பாசிசத்தை தெளிவாக எந்த சலனமும் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியில இருக்கின்றோம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவையும் அதன் கொள்கைகளையும் அதன் திட்டங்களையும் நேர் எதிராக நின்று நியாயத்திற்காக அரசமைப்பு சட்டத்தின்பால் உறுதி கொண்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் உரிமைகளை கேட்கக்கூடிய பாஜக செய்யக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் பாரபட்சங்களையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கோம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இப்போது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கொள்கையில் இப்போ என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் காலப்போக்கில் தான் அவங்களை பற்றியான முடிவு வர வேண்டும். இப்போ இது போன்ற புதிதாக வரக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வகையான மறைமுகமான ஒரு அஜெண்டாவோடு அவர்கள் வருகிறார்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரக்கூடிய செயலில் இருக்கோம். யார் அவருடைய வீட்டில் சோதனை நடத்தினார்களோ, ஒன்றிய அரசின் ஊழியராக இருந்து யார் சோதனை நடத்தினாரோ அவரே கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கும் போது விஜய் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார். அவர் எடுப்பார் கைப்பிள்ளைங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. விஜய் பாஜகவுக்கு தான் கட்சியை தொடங்கி இருக்காரு, அதுக்கு அரசியல் நிற்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார் அவருடைய வீட்டில் வருமான வரி சோதனை செய்தாரோ அவரே இன்று அந்த கட்சியில் இணைத்து கொள்கை பரப்பு செயலாளராக அவருக்கு கட்சியில் சேர்ந்த உடனேயே ஒரு அரசு அதிகாரிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பை முன்னாள் அரசு அதிகாரிக்கு கொடுக்குறாருன்னா அதில் வேறு என்ன அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும்? அவரை பாஜக இயக்குகிறது என்பதற்கு இதெல்லாம் தெளிவான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆமாம், ரத்து செஞ்சு தரணும்னா அது ஒன்றும் பிரச்சனை. ஆமாம் ஆமாம். அதை விட பெரிய லாபங்க இருக்கு. அது பெரிய லாபத்தை கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறது வெளிப்படையாக தெரியாது. சார் இல்ல, நேத்து அவர் விகடன்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொன்னாருன்னா, நான் அந்த ரைடுக்கு போல, இந்த கூட இருந்த ஆபீசர் என்னோட பணியாற்றினவர், நான் அது கிடையாது அப்படின்னு அவரு. ஆமா, அவர் படம் இல்லையாமாப்பா? இல்ல மார்பிங். அது தெளிவா நீங்க அந்த வீடியோ போட்டு பார்த்து அவர் படத்தை பாருங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னது ரொம்ப இதா சொல்லணும்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமே இல்லை. வேற வார்த்தை பயன்படுத்தணும், அதை பயன்படுத்த விரும்பல. அவர் இந்த விஷயத்துல ஒரு நாடகம் ஆடுகிறார். மக்கள் தெளிவா பார்க்குறாங்க. அப்போ அவருடைய குளோனா அங்கே போனாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.